முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேத்தனை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இணைய கலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சரவண பவாய நமக. இன்று விஸ்வாச வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 நவம்பர் மாதம் 29ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி வெற்றி பெறும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தனவரவு பணவரவு எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். பொறுப்புகள் அதிகமாவதால் கொஞ்சம் அலைச்சல்களும் அதிகமாகத்தான் இருக்கும். கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றியவர்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். நண்பர்கள், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காததால் அதை இன்று ஒத்தி போடவும். சகோதரர்கள், பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுங்கள். பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில்சார் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இன்று வளம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ரிஷபம், எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் வெற்றியை உறுதி செய்யும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். அக்கம் பக்கத்தினால் விரயங்கள் உண்டாகும். சில விமர்சனங்களையும் சில எதிர்ப்புகளையும் என்று நீங்கள் சமாளித்தாக வேண்டி வரும். இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கடந்து செல்ல உங்களுடைய மன ஆற்றுதலும் நிர்வாக திறமையும் உதவி செய்யும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசியல்களை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் நீங்கள் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இருந்தாலும் அவர்களுடன் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. மிதுனம், நீங்கள் நினைத்த காரியங்களை பேசி மகிழ்வீர்கள். பேசியதை செய்து முடித்து மகிழ்வீர்கள். சுருக்கமாக சொன்னால், சொன்னதை செய்வீங்க, செய்வதை சொல்வீங்க, செய்யக்கூடியதை நினைப்பீங்க. அதற்கெல்லாம் உங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு கெடுபிடிகள் தந்த அதிகாரிகள் மாறுவார்கள். அல்லது அதிகாரிகளுடைய மனத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களில் பிரச்சனைகள், எதிர்ப்புகள் தோன்றுவதால் அதை இன்று ஒத்தி போடவும். சகோதரர்களும் பெண்களாலும் சில கருத்து வேறுபாடு வர இருப்பதால் அவர்களுடன் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டியது அவசியமாகிறது. தாயினால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் லாப வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம், நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பணவரவு நன்றாக இருக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். தொழிலில் பணி அழுத்தங்கள், பணி சுமை அதிகரித்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய செல்வாக்கள் சரி செய்யப் போகிறீர்கள். இருந்தாலும் தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். பயணங்களால் பிரச்சனைகள் வரலாம். இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. குடும்ப அங்கத்தினர்கள், உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் திட்டமிட்டு உங்களுக்கு உதவி புரிவார்கள். அவருடைய திறமை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரரும் பெண்களும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவுவார்கள். என்னதான் பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க தொழிலில் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சிம்மம், தேவையற்ற ஆசைகளை, தேவையற்ற விருப்பங்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது தகுதிக்கு மீறிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னால் அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் பெற்றுத்தரும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர் மத்தியில் உங்களுடைய பேரும் புகழும் உண்டாகும்.
சமூக அந்தஸ்து கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், நண்பர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி வரும். பெண்கள் சகோதரர்கள் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். புதிய ஒப்பந்தக்காரர்கள் அறிமுகமாவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிலில் சில எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கன்னி, உங்கள் திட்டங்களாலும் திறமைகளாலும் உங்களுடைய வெற்றிகளை என்று பதிவு செய்வீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில் சார்ந்த பயணங்களை என்று தவிர்க்கவும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பார்கள். குழந்தைகள் வளர்ச்சி நன்மையை தரும். நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி வரும். பெண்கள் சகோதரரிடம் கருத்து வேறுபாடு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தொழிலில் உங்கள் அந்தஸ்து உயரும். வியாபாரம் வணிகம் நன்றாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைகாலத்தாகும். புதிய கூட்டாளிகள் புதிய முதலீட்டுகள் பெருகி வரும். குழந்தையின் வளர்ச்சி நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுடைய மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கிறது. துலாம், தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் பணிசுமையை கொடுத்தாலும் அது உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய லட்சியத்திற்காக என்று நினைத்தால் அது உங்களுக்கு சுமையாக தெரியாது. தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற வேற்றுமொழி பேசுவர்கள் உதவி புரிவார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் மத்தியில் உங்களுடைய பேரும் புகழும் பரவும். வேலையில் அழுத்தங்கள் கூடினாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு அல்லது செயல்பாடுகளுக்கு பேரும் புகழும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குடும்ப அங்கத்தினரிடம் கண்டிப்பு கராரை குறைத்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பெண்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அவர்கள் உங்களை சொல்படி தான் கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் எதற்கு அவர்களோடு கோபதாபத்தை காமிக்கிறீர்கள். இந்த நாள் இனிய நாள். விருச்சிகம், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு எப்படி அதிகரிக்கணும்? பணபலமும் பணவரவுகள் அதிகரித்து அதன் மூலம் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். தாய் வழி உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வண்டி வாகன வசதிகள் மாற்றங்கள் ஏற்படும். சொகுசான வசதிகள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவர்கள் உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுப்பார்கள். தொழிலில் உங்கள் லட்சியங்களை அடைய எளிதில் அதையெல்லாம் சரி செய்து வெற்றி காண்பீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுக்கு சார்ந்திருப்பதாலும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறது. தனுசு, இன்று பணவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. வர வேண்டிய பணங்கள் தாமதமாகும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, வழிபாட்டுதல், கண்டிப்புகள் இவளை தேவைப்படும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். தாய் வழி உறவினரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வேற்றுமொழி பேசுபவர்களிடம் மிக கவனமாக பழகுங்கள். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்களின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். அரசு விஷயங்கள் அரசியல்கள் ஆலோசனைகளை தரும் என்பதால் அதை ஒத்தி போடவும். பெண்கள் சகோதரர்களுக்காக சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் விரயங்களையும் செய்ய வேண்டி வரும். மாற்றங்கள் தவிர்க்க முடியாது என்றாலும் அதையெல்லாம் எதிர்பார்த்த பலனை தராது. நல்ல தகவல் வருவதற்கு நேரமாகும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மகரம், சமூகத்தில் அந்தஸ்து கூடும். பணவரம் அதிகரிக்கும். பணவரவுகள் நன்றாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அந்நியல் தலையீட்டை தவிர்க்கவும். எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற தாமதமாகும். நல்ல தகவல் வர தாமதமாகும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அறிமுகமாகும். புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவார்கள். புதிய முதலீடுகளை ஏற்பீர்கள். அரசு விஷயங்கள் அரசினங்கள் லாபத்தை தருவதால் என்றது உங்களுக்கு
எதை எடுத்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. சகோதரர்கள் பெண்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது. பயணங்கள் உங்களுக்கு தவிர்க்க முடியாத நாளாக இருந்து வந்து சேரும். ஆனால் அது குடும்பத்திற்காகவும் குடும்பத்தினருக்காகவும் செய்ய வேண்டியிருப்பது அதை செய்தே ஆக வேண்டும். தாய் வழி உறவினர்கள் உங்களுடைய மனமறிந்து நடந்து கொள்வார்கள். குழந்தைகள் உங்களுக்கு அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். அவர்களால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். வாழ்க்கை துறையினால் பணபலம் அதிகரிப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கும்பம் சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேற்றுமொழி பேசுபவர்களும் வேற்று மாநிலத்தவர் உங்களை சார்ந்து இருப்பார்கள். தொழிலில் பணி அழுத்தங்கள் கூடும் என்றாலும் அதனுடைய இறுதி பணபலம் அதிகரிக்கும் என்பதால் அதை சுவையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குடும்ப அங்கத்தினர்களின் தொழில் சிந்தனைகளில் ஈடுபடுத்துவீர்கள். நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அரசு விஷயங்கள் அரசாங்கங்கள் எதிர்பார்த்த பலன்களை தரலாம். சகோதரர்கள் பெண்கள் அவருடைய செயல்பாடுகள் உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். மனம் அடிக்கடி சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். மனதில் இனம் புரியாத கவலை தோன்றும். அதையெல்லாம் குலதெய்வ வழிபாட்டினாலும் இறை வழிபாட்டினாலும் தியானத்தாலும் சரி செய்து கொள்ளலாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் விளையாட்டுக்காக கூட பிணங்க வேண்டாம், ஊடல் வேண்டாம். அது தற்காலிக பிரிவுக்கு கொண்டு போய்விடும் என்பதால் எப்பொழுதும் போல் நீங்களாகவே இருந்து அவர்களை மகிழ்வியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். மீனம் விருப்பங்கள் நிறைவேறும். விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டும் இல்லாமல் பணபலம் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். வம்பு வழக்குகள், கட்ட பஞ்சாயத்துகளை என்று தவிர்க்கவும். நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்கள் சகோதரர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தாய் வழி உறவினர்களால் பிரச்சனைகள் வரலாம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு விமர்சிப்பவராக இருந்தாலும் அவர்களை அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பொழுது தான் இது போன்ற காணொளிகள் உங்களுடைய அலைபேசியின் முகப்பு திரையில் வரும். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதர். நன்றி, வணக்கம்.